Welcome back to my channel Travel with me Arvind. இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்னடா அவன் நடுரோடில் நின்று அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு காரணம் இருக்குது, சொல்கிறேன். அந்த வீடியோ இது வெயிலில் உட்காந்துருக்கானே, என்னடா அவன் உட்காந்துருக்கான் வெயில்லன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டூடியோவில் எடுக்க வேண்டியது. கட்டன் ரோட்டில் வெயிலில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் கூடவே ஒருத்தனை வச்சு சுற்றுறேன். மாப்பிள்ளைன்னு மாமா இன்னைக்கு பண்ணிடலாம், மாமா அன்னைக்கு பண்ணிடலாம் எல்லாம் சொன்னான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ணல, ஆளை கையிலே முடிக்க முடியல. அதுதான் காரணம் இங்கே உட்காந்துருக்கிறது. அதனால தான் நம்மளே டைரெக்டாக பண்ணிடலாம் வீடியோ. வெளியிலே ஸ்டூடியோவில் பண்ணுறதுக்குலாம் லைட்டிங்லாம் வச்சுலாம் பண்ணுறதுக்குலாம் லேட் ஆகும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு. நீங்களும் வெறுப்பாயிடுவீங்க. அதனால தான் சரி பண்ணிடலாம், டேரெக்டாக போயிடலாம். நம்ம இப்போ இத்தனை நாள் ஒயரோடு இருக்கிற மைக்ரோஃபோன் வச்சுருந்தோம். இப்போ ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கிறோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்கணும். ஆக்சுவலாக இது K35 Pro ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினா 1200 ரூபா வருது. இதோட இது எப்படி வேலை செய்யுது, எந்த அளவுக்குலாம் குவாலிட்டியாக இருக்குன்றதை செக் பண்ணலாம். அதாவது 20 மீட்டர்ஸ்க்கு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா சவுண்ட் கிளியாரிட்டி 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்குது. இதை செக் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்றத. வாங்க. இப்போ ரிசீவர் நான் அதில் மாட்டிட்டேன் என்னோடய DSLRல. இது அங்கே மைக்கு. இப்போ பேசுகிறது, முதல்ல பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் எந்த அளவுக்கு கிளியாரிட்டி இருக்குன்றது நீங்கள் அதை தெளிவாக பார்க்க முடியும். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது ஒயர் இருக்கும்போது, இப்போ எப்படி இருக்குன்றதையும் நம்ம கிளியராக பார்க்க முடியும். அது இல்லாமல் நம்ம தள்ளி போய் நின்றும் அதை செக் பண்ணுவோம். கொஞ்சம் லாங்காக போய் நின்று அங்கேருந்து நம்ம செக் பண்ணுவோம் எந்த அளவுக்கு கிளியாரிட்டியாக இருக்குது, இந்த வாய்ஸ் கேட்குதா கேட்கலையா, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம கூட இன்னொரு மைக் அதையும் எந்த பேச சொல்லுவோம் மாட்ட சொல்லி, அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கிளியாரிட்டியாக இருக்குது, ரெண்டு மைக்கும் போட்டு பேசும்போது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். शाबाश கிளியாரிட்டி ஏன்னா நிறைய மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. 12,000, 15,000, 20,000, 25,000 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் நம்ம பைக் நாய்ஸு நம்மளோட வாய்ஸ் மட்டும் தான் கேப்சர் பண்ணோம். இது 1200 தான், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இந்த மைக்கில் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுதுன்றது தெரியல ஆக்சுவலாக. அதுதான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வாங்கும்போது எந்த அளவுக்கு கிளியாரிட்டியாக இருக்குது வாய்ஸுன்றதை நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். சரி, ஓகே கைஸ், இது இந்த வீடியோ போடுறேன். அது நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், வாய்ஸோட டிஃப்ரெண்டேஷன்ஸை பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கு உங்களுக்காக. நான் எடுக்காமல் இருக்கேன் எதுவுமே. இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதை போட்டாச்சு. இது போட்டு முடிச்சோன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். அது எல்லாமே பார்ப்போம்.